ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இங்கே ஷார்ட்ஸில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ப்ரூச் ஒர்க். அதோட ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி நம்ம மேக் பண்ணலாம், ரொம்ப சிம்பிளாக ஆனால் பட் ரொம்ப எலிகென்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிம்பிள் ப்ரூச் ஒர்க்கில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களாலையும் சீக்கிரமாக குயிக்காக ஒரு அழகான ப்ரூச் ஒர்க் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. வெறும் ஆரி ஒர்க்கு, ஹேண்ட் எம்ப்ராய்டரிலாம் தெரியணும்னு அவசியமே இல்லை. ஒரு ஊசி நூல் அப்புறம் கொஞ்சம் சீக்வன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா போதும், நீங்களே அழகாக ஒரு ப்ரூச் ஒர்க் பண்ணிடலாம். ப்ரூச் ஒர்க் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லேயே அழகழகாக போடலாம். இன்றைக்கி நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான் ஒரு டிசைன் போட போகிறேன். வாங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்மளோட இன்ஸ்டா ஐடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான், எதுவும் டிசைன் எதுவுமே இல்லை. நல்ல பெரிய பார்டர், மீஷோவில் எடுத்த சாரீ தான். ஒரு எல்லோ வித்து மெரூன்னு நினச்சிட எடுத்தேன், பட் நல்ல ஒரு ராணி பிங்க் தான். இந்த கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்குது. இதுக்கு நான் என்ன நல்லா வாங்கியிருக்கேன், என்ன ஒர்க் பண்ண போகிறேன்னு பார்க்கலாம். சிம்பிளாக ஒரு சின்ன குட்டி பஃப் வச்சு 11 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்லீவு, அப்புறம் வெறும் டீப் நெக் வச்சு ஒரு நாட் வச்சிருக்கேன். அவ்வளோதான், வேறு எந்த ஒர்க்கும் பண்ணல, எந்த டிசைனும் நான் கொடுக்கல. இப்போ நம்ம இதில் எப்படி ப்ளவுஸ் ஒர்க் பண்ணலாம் பார்த்துக்கலாம். இப்போ நான் ஸ்லீவில் தான் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம நெக்லேயும் ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்லீவ்லேயும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நெக் இது ஸ்லீவில் ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஸ்லீவை ஃபஸ்ட்டாக சென்டராக மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் மார்க் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க, இல்லாட்டி இப்படி தேய்ச்சி விட்டிங்கனாலே சென்டர் மார்க் போர்ஷன் கிடச்சிடும் இல்லையா, அந்த மாதிரி சென்டராக மார்க் பண்ணிக்கலாம். நான் அழுத்தி வச்சுக்கிறேன். சரி, அழுத்தினோடனே நல்லா அழுத்திக்கிட்டிங்கன்னா இப்போ சென்டர் பாருங்கள், சென்டராக ஒரு தெரியும், எனக்கு தெரியும். இப்போ சென்டராக இது பண்ண அந்த இதில் நான் ஒரு 1.5 இன்ச்சு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். ரொம்பவும் கீழேனா வெறும் பார்டர் மாதிரி வைக்கிறதுனா நம்ம கீழே மட்டும் வச்சுக்கலாம். பட் கொஞ்சம் ஹேங்கிங் வரதுனால நான் ஒரு 1.5 இன்ச்சுக்கு கொஞ்சம் மேலே மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து சென்டர் போர்ஷன்லேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இங்கே வந்து சும்மா ஒரு டாட் வச்சுருக்கேன். ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஹைட்டுக்கு நான் ஒரு டாட் வச்சுருக்கேன் பாருங்கள். செகண்ட் மார்க் வந்து நான் ஒரு 3.25 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். வந்து நம்ம கீழே வச்சோம் இல்லையா, அதுலேருந்து மேலே வந்து ஒரு 3.25 பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அங்கேருந்து மறுபடியும் இன்னொரு 3.25 பாயிண்ட்டுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 3 டாட்டும் வச்சுட்டேன். 1.5 இன்ச்சில் ஒரு டாட், அப்புறம் 3.25 ஒரு டாட், மறுபடியும் ஒரு 3.25 ஒரு டாட் வச்சுருக்கேன். இந்த இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வேணா இந்த மாதிரி ஃப்ளவர் இருக்கிற சீக்வன்ஸ், இது வந்து ஃப்ளவராக இருக்கும். சாரியோட பாடி போர்ஷன் வந்து ஒரு மாம்பழ எல்லோ வித் பிங்க்குங்கிறனால எனக்கு அதே ஷேடிங்லேயே கிடச்சிருச்சு. நீங்கள் அந்த கலர் காம்பினேஷனோ இல்லை, உங்களுக்கு ஆக்சுவலாக பார்டர் வந்து பிங்க்குங்கிறனால நான் எல்லோ காம்பினேஷனை எல்லாமே எடுத்துக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கும் ஃப்ளவர் ஷேப்பில். இது கொஞ்சம் உப்பலாக இருக்கும், இந்த பக்கம் புளியாக இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி இது புளியாக இருக்குது, அப்புறம் இது வந்து உப்பலாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து கோல்டன் கலர் சுகர் பீடு. ஆக்சுவலாக நம்ம நார்மலாக சுகர் பீடுங்கிறது வந்து ஒரு ஒயிட் கலர் மாதிரி சில்வர் கலர் மாதிரி தானே இருக்கும். இது வந்து கோல்டன் கலரில் சுகர் பீட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸு, அதாவது லீஃப் மாதிரியே இருக்கும், பெண்டான மாதிரியே இருக்கும். அது 2 சைடு ஹோல் வந்துருக்கும். அந்த ஃப்ளவரில் வந்து சென்டர் மட்டும் ஹோல் வந்துருக்கும். இது வந்து 2 சைடு ஹோல் வந்து இது புளியாக இருக்கும், இது கொஞ்சம் வடங்கின மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆக்சுவலாக நான் இதையும் அதே எல்லோ வித் பிங்க் ஷேட்லேயே எடுத்துட்டேன். பட் க்ரீன் வித் ப்ளூ ஷேட் மாதிரி இருந்தது. அதை எடுத்துருக்கலாமோன்னு இப்போ தான் இந்த சீக்வன்ஸ் செஞ்சதுக்கு அப்புறம் தான் தோணுது. ஒருவேளை அந்த க்ரீன் எடுத்துருந்து இன்னும் கான்ட்ராஸ்டாக நல்லா இருக்கும். சரி, நம்ம எல்லோவே எல்லாமே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லோவே எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த டியூப் பீடு, இந்த லாங் டியூப் பீடு இருக்கு இல்லையா, இது கோல்டன் கலர் தான் எடுத்திருக்கேன். எல்லாமே பேஸ் வந்து நம்மளுக்கு கோல்டுங்கிறனால நம்ம எல்லாமே கோல்டு எடுத்துருக்கோம். இப்போ ஒயிட்டோ சில்வரோ கிரேவோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம ஒயிட் ஷேட் எடுத்துக்கலாம், சில்வர் ஷேடு. இப்போ வந்து இது வந்து இந்த லாங் பீடு கிட்டத்தட்ட 1 இன்ச்சுக்கு இருக்கும். இது ஒரு சிலது உடஞ்சிருக்கும், பட் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, எல்லாமே கிளாஸ் தான் இது. இந்த மாதிரி 1 இன்ச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்மளுக்கு ஹேங்கிங்காக இந்த கிறிஸ்டல் பீடு எடுத்துருக்கேன். இருக்குது நல்ல ஷைனிங்காக. இதுவும் எனக்கு எல்லோ கிடைச்சது. ஆக்சுவலாக நான் பிங்க் தான் ஆசைப்பட்டேன். சரி, எல்லாமே எல்லோவாக இருக்கேன், பிங்க் எடுத்துக்கலாம். பட் பிங்க் வந்து ரொம்ப மெஜந்தா ஷேட் மாதிரி இருந்தது. ஒரு மாதிரி பஞ்சு மிட்டாய் ரோஸ்லேயே டார்க்காக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்து, சரி அது வேண்டான்னு சொல்லிட்டு எல்லோ. இது வந்து சைஸ் வாரியாக அவைலபிள், 2-3 சைஸ் அவைலபிள் இருக்குது. சரி, இது மீடியம் சைஸ் தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப பெருசு நல்லா இருக்காது, ரொம்ப குட்டியும் நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் இது மீடியம் சைஸ், இது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இது எடுத்து நல்ல ஒரு லிட்டராக பாருங்கள். கிறிஸ்டல் பீடு ஆக்சுவலாக நம்ம கோல்டு கம்மல் எல்லாம் டைட்டானிக்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். பட் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது, அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் இல்லையா. இது வந்து இப்படி எடுத்திருக்கேன், ஃபுல்லாக இருந்தது, அதனால் அதே மாதிரி மேட்ச் பண்ண ஸ்விங் த்ரெட் அதே கலர் சேம் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கலர் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா அந்த கலர் எடுத்துக்கலாம், இல்லாட்டி கோல்டன் கலர் பொதுவாக எடுத்துக்கலாம். நார்மல் நீடில் நம்ம ஹெமிங் பண்ணுவாங்க இல்லையா, அதே நார்மல் நீடில் டபுள் த்ரெட் போட்டு 4 இது பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளோதாங்க, இவ்வளோதான். அப்புறம் எப்போ போல் சிசர் இல்லை ட்ரிம்மர் ஏதோ ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நாட் போட்டுக்கிட்டு நல்லா கொஞ்சம் லெங்க்தியாகவே இருந்தாலும் ஓகே தான். நான் சின்னதாக எடுத்துருக்கேன். ஒரு 2 நீடில் த்ரெட் இது பண்ணி கோர்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா டக்குன்னு ஒன்று முடியும் இன்னொன்று எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துல நான் ஒரே ஒரு இது அடியில் விட்டு பாருங்கள், ப்ளவுஸ் ஸ்லீவு இது அடியில் விட்டு இது மேலே விட்டுட்டு வெளியே எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். அடியில் நாட்டு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா ஆல்ரெடி, அதனால் அது அப்படியே நிற்கும். இப்போ இதை இது பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டாக வந்து நம்ம இந்த
கோலம் எல்லாம் போடுறதுக்கு 3 2 இந்த பக்கம் 2 அப்படி நம்ம புளி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, மாதிரி ஃப்ளவர். இது வந்து இந்த இது புளியா இருக்கும், இந்த சைடு மேடு மாதிரி இருக்கும். நான் இப்போ இந்த மேடு பக்கமாக இப்படி வச்சு இதுக்குள்ளே விட்டுட்டு ஒரே ஒரு சுகர் பீடு எடுத்துருக்கேன். ஒரே ஒரு சுகர் பீடு உள்ளே போட்டுக்கலாம். இந்த சுகர் பீடு உள்ளே போகிற அளவுக்கு இருந்ததுன்னா போதும். நீடில் இவ்வளோதான். இதை உள்ள குத்தி எடுத்துட்டு பாருங்க, அவ்வளோதான். அடுத்தது பக்கத்துலேயே அந்த சுகர் பீடை விட்டுட்டு பக்கத்துலேயே குத்தி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப எனக்கு ஜிகின்னு வேண்டாம், நிறைய ஒர்க் வேண்டாம். இப்போ இதுவே புட்டா மாதிரியும் நம்ம அங்கங்கே ட்ரை பண்ணலாம். சும்மா நிறையா 1 by 1. அதாவது இந்த நான் சொல்கிற மாதிரி இந்த கோலம் போடுவோம் இல்லையா, 7 5 அந்த மாதிரி 7 6 5 4 3 அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும். இப்போ நான் போடுற டிசைனை வித்தின் 1 hourலேயே முடிஞ்சிடும். 2 ஸ்லீவுக்கும் நெக்குக்குமே. இப்போ இதை போட்டு எடுத்துட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு கீழே இப்போ நான் ஃபஸ்ட்டாக வந்து இது போட்டு எடுத்துகிட்டு பாருங்கள். அவ்வளோதான். இதுக்கு கீழேயே ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டாக வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாமா, மறுபடியும் பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி சுகர் பீடு வச்சு இப்படி கோர்த்துக்கிட்டேன். அங்கேயே சுகர் பீடுக்கும் பக்கத்துலேயே அதே போல் அவ்வளோதான். 2 ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே இன்னும் இப்போ இந்த மாதிரி இந்த சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மொபைல் சைட் இருக்கும் இல்லையா, இதாக இருக்கிற மாதிரி இது வந்து ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சுகர் பீடு போட்டுக்கிட்டு நார்மலாக போட்டுக்கிட்டு அங்கேயே அதே கொஞ்சம் பக்கத்தில் அவ்வளோதான். இது லைனாக 1 by 1 கொடுத்துட்டோம்னா இப்போ பக்கத்தில் இங்கே ஒன்று, இந்த இதுக்கு 2க்கு நடுவில் ஒன்று, இந்த 2க்கு நடுவில் ஒன்று, அதே மாதிரி இந்த பக்கம் இந்த ஒன்று, இந்த ஒன்று, அதுவும் 2 நான் வந்து அந்த ஹேங்கிங் இருக்கிறத இப்போவே இது கூடயே சேர்த்து பண்ணிடுவேன். சரி, உங்களுக்காக ஃபஸ்ட்டாக தெரியணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டாக இந்த ஃப்ளவர் இது மட்டும் நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து நான் அடுத்தது அப்படி சேர்ப்பேன். இது பாருங்கள், இந்த மாதிரி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த சைடில் லீஃப். நீங்கள் எந்த சைடில் வேணாலும் உங்களுக்கு இஷ்டம்னா போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ வந்து இந்த மேலே இருக்கிற இங்கே ஒன்றும் போட்டுப்பேன். சரிங்களா, இந்த சைடு ஒன்றும் இந்த சைடு ஒன்றும் போட்டுறேன். அது எப்படின்னா போட்டுக்கலாம். இந்த 2 இதுக்கும் நடுவில் சென்டராக ஒரு மூளை வீடு வந்து உள்ள வச்சுருக்கேன். இப்போ இந்த லீஃப் மாதிரி இருக்கிற சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி லீஃப் மாதிரி இருக்கிற சீக்வன்ஸ். ஆக்சுவலாக இது இருக்கிற இதில் ஒரு சைடு 2 இது ஹோல் இருக்கும். ஒரு சைடு கொடுத்துட்டு அதை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு 3 சுகர் பீட் கொடுக்கும். மோஸ்ட்லி அது வெறும் பிளைனாக விடுறதை விட இந்த மாதிரி சுகர் பீட் போட்டு ஆனால் கான்ட்ராஸ்ட்டில் போட்டுமே இன்னும் செம்ம சூப்பராக இருக்கும். பட் இது சேம் கலர்னால உங்களுக்கு இருக்கும், ஒரே மாதிரி ஈவனாக தெரியுற மாதிரி இருக்கும். பட் நல்லா போட்டு கிராஸாக லைட்டாக கிராஸாக வர மாதிரி லீஃப் வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இது பேர் ஐ சீக்வன்ஸ், கண்ணு மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் ஐ சீக்வன்ஸ். இப்படி இந்த மாதிரி 5 வேணால் செல் பண்ணேன். இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 சென்டராக ஒன்றுன்னு சொல்லிட்டு நீங்கள் மார்க் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். பட் நம்ம அப்படியே ரேண்டமாக இது பண்ணிக்கலாம். போட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி 3 வீடு கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் இது பண்ணிட்டோம்னா இப்போ சென்டராக ஒன்று ஒரு இது இப்போ இந்த மாதிரி லீஃப் மாடலில் வந்துச்சா, அவ்வளோதான். இந்த பக்கம் ஒன்று போட்டோம். இப்போ இந்த பக்கம் ஒன்று நான் போட போகிறேன். உங்களுக்கு எங்கே வேணாலும் போடலாம். இப்போ இந்த 2 இதுக்கு நடுவில் தான் போடணும் அவசியம் இல்லை. நீங்கள் எந்த சைடு வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் இதே மாதிரி இந்த சைடும் போட்டுட்டு உங்களுக்கு தருவேன். இப்போ நான் 2 சைடும் போட்டுட்டேன். அழகாக வந்துடுச்சு இல்லையா. சரி, இது இப்படியே விட வேண்டாம் சொல்லிட்டு அந்த 2 சைடு இருக்கிற லீஃபுக்கு இருக்கிற கேப்பில் வந்து இந்த லாங் டியூப் இருக்கு இல்லையா, அதை ஃபில் பண்ணிக்கலாம். அதை எப்படி ஃபில் பண்ணணும்னா இதோ இந்த சைடில் இருக்கிற லீஃபுக்கு பக்கத்துலையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு சுகர் பீடு, அப்புறம் ஒரு டியூப் பீடு, அப்புறம் ஒரு சுகர் பீடு. கொஞ்சம் பெரிய சுகர் பீடாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா அந்த சுகர் பீடு தனியாக தெரியும். இல்லாட்டி ஒரே மாதிரி டியூப் பீடு மாதிரியே இருக்கும் இல்லையா. அதனால் இப்படி கோர்த்துட்டு கரெக்டான லெங்க்த்தில் இது பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப பத்தாமல் பண்ணிக்கிட்டிங்கன்னா துணி இழுத்த மாதிரி இருக்கும். ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா அது ஆடி சீக்கிரம் உடஞ்சிடும். அதனால் கரெக்டாக பார்த்து எந்த அளவு இந்த மாதிரி ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு
அப்புறம் ஸ்டெப்பாக இருக்கிற மாதிரி நான் கோர்க்க போகிறேன். கொஞ்சம் கீழே வர மாதிரி, கொஞ்சம் கீழே வர மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, ஆக்சுவலாக எல்லா டியூப் பீடும் ஒரே லெங்க்த்தியாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஏதோ ஒரு சிலது தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் 3, 4, 5 எவ்வளோ வேணாலும் கோர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 மட்டும் கோர்த்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரி தான், உங்களுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃப்ளவர் பீடு அப்படியே வெறும் ப்ளைனாக இது பண்ணியிருக்கேன். இல்லாட்டி நான் வந்து ஹேங்கிங்கோடையே சேர்த்து அட்டாச்சாகவே நான் ஸ்டிச் பண்ணுவேன். இப்போவே இந்த வீடியோவோட எண்ட்லேயும் சொல்லி தந்துடுறேன். அவ்வளோதாங்க, கோர்த்துட்டே வந்தால் போதும். இதுக்கு தனியான ஸ்டிச்சிங் டேலண்ட் எல்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. வெறும் நார்மல் நீடில் குத்தி எடுத்தாலே போதும். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியலனாலும் நீங்கள் கூகுளில் ப்ரூச் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வரும். அதில் என்னென்ன மெட்டீரியல் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி நீங்கள் போய் கிராஃப்ட் ஷாப்பில் வாங்கிக்கிட்டு அந்த மாதிரியும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதெல்லாம் எங்கே வாங்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும்னா நெக்ஸ்ட் வர வீடியோஸையும் பார்த்துக்கோங்க. அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். நான் எங்கே வாங்குறேன்னு உங்களுக்கு அந்த கடைக்கே கூட்டிகிட்டு போய்க்கிறேன். இப்போ அதை முடிச்சுட்டேன். அவ்வளோதான், 4 டியூப் பீடு மட்டும் இருந்தால் போதும். இப்போ வந்து இந்த ஹேங்கிங் எப்படி பண்ணுறதுன்னு, ஆக்சுவலாக நான் கீழேருந்து 1, 2 இந்த சைடில் 1 இந்த சைடில் 1 4 இதுக்கு மட்டும் ஹேங்கிங் போட போகிறேன். ஃபஸ்ட்டாக சென்டர் 1 ஸ்டார்ட் பண்ணுறேன். 10 சுகர் பீடும் ஒரு இந்த டைட்டானிக் பீடு இருக்கு இல்லையா, கிறிஸ்டல் பீடும், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சுகர் பீடோட முடிச்சுட்டு அந்த சுகர் பீடை மட்டும் விட்டுட்டு டைட்டானிக்லேருந்து மறுபடியும், அதாவது டைட்டானிக் இல்லை கிறிஸ்டல் பீடு தான், அதுலேருந்து மறுபடியும் ரிப்பீட்டடாக ரிட்டன் வரணும். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்துட்டு மறுபடியும் குத்தி உள்ளே விட்டுட்டிங்கன்னா ரொம்பவும் டைட் வைக்காதீங்க. அப்புறம் ஹேங்கிங் இல்லாமல் தூக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக முடி போடணும்னு அவசியமே இல்லை, நாட் போடணும்னு. இப்போ பாருங்கள், இந்த சைடில் 1 10 சுகர் பீடு கோர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்டல் கோர்த்துக்கிறேன். அப்புறம் மறுபடியும் ஒரு சுகர் பீடோட க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த சுகர் பீடை மட்டும் விட்டுட்டு மறுபடியும் ரிட்டன் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே மறுபடியும் குத்திக்கலாம். எந்த இடத்துலையும் அதிகமாக நூலே தெரியாது நம்ம இது பண்ணது. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. இதே மாதிரி 4 இது செட் பண்ண போகிறேன் நான். ஆக்சுவலாக இந்த வீடியோ நல்லா உங்களுக்கு கிளாரிஃபையாக சொல்லி கொடுத்துருப்பேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இன்னும் வர வீடியோஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னும் நெக்ஸ்ட்டில் நிறைய டிசைன்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண போகிறேன். அப்புறம் நான் லாஸ்ட்டு இதில் ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி தான் இந்த இன்விசிபிள் நெக் இதெல்லாம் செய்ய போகிறோம். அதுவோட வீடியோவும் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். எங்கே எனக்கு டைமே இல்லைங்களா கொஞ்சம், அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. ஓகே, அவ்வளோதான். லாஸ்ட்டாக முடி போட்டுடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு இதுக்கு 2 முடி போட்டுருங்க. போட்டுட்டு அப்படியே நூலை கட் பண்ணிடாதீங்க. மறுபடியும் ஒரே ஒரு இதை மட்டும் உள்ளே விட்டு இப்படி எடுத்துட்டு அப்புறம் நூலை கட் பண்ணுங்க. அப்போ வந்து உங்களுக்கு நூல் பிரியாமல் வரும். அவ்வளோதாங்க, முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது, பட் நல்ல கிராண்டாக தெரியுது இல்லையா. ஓகே, இப்போ நான் சொன்னேன்ல அந்த ஃப்ளவர் பீடோடையே எப்படி ஹேங்கிங்கையும் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃப்ளவர் பீடை கோர்த்துட்டு ஒரு சுகர் பீடு கோர்த்தேன் இல்லையா, அதுலேருந்து மறுபடியும் 10 பீடும் ஒரு கிறிஸ்டலும் ஒரு சுகர் பீடும் இது பண்ணிவிட்டு அப்படியே அட்டாச்சாக பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, இவ்வளோதான். இப்போ பாருங்கள், பக்கத்துலேயும் இது வந்து சென்டர் இதா, மறுபடியும் கீழே 1 வரும் இல்லையா அந்த ஃப்ளவர் பீடு. இப்போ குத்தி எடுத்துட்டு ஃப்ளவர் பீடை கோர்த்துக்கிறேன். அப்புறம் எப்பவும் போல் இதுக்கு போடுற மாதிரி ஒரு சுகர் பீடு ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்மளுக்கு 10 சுகர் பீடு தான் கணக்கு கவுண்டிங்க. 10 சுகர் பீடு, அதாவது இந்த நீடில் வந்து சுகர் பீடுக்கு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், கொஞ்சம் சன்னமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு கிறிஸ்டலு ஒரு சுகர் பீடு போட்டுட்டு அந்த இதை மட்டும் விட்டுட்டு ரிவர்ஸில் குத்தி அப்படியே எடுத்துடுறோம். அவ்வளோதாங்க, பாருங்கள், இன்னும் சிம்பிளாக இருக்கு இல்லையா. இன்னும் நிறைய டிசைன் எல்லாம் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாமும் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுவேன். நான் சொன்ன மாதிரி தான் 3, 2 இந்த பக்கம் 2 நம்ம அந்த ஸ்ரீதேவி டிசைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே தான். பாருங்க, மேலே வந்து வெறும் பிளைனாக வெறும் ஃப்ளவர் இது மட்டும் சீக்வன்ஸ் மட்டும் பொறுத்துக்கிறோம். நீங்கள் லைனாக நம்ம லாஸ்ட் டைமே அந்த ஜிம்மி சூ சாரியில் வெறும் இது மட்டும் கோர்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி கூட இந்த ஃப்ளவர் பீட்டில் கோர்க்கலாம். அப்புறம் நெட்டு வச்சு கிளாத் வச்செல்லாம் அந்த
ப்ரூச் ஒர்க் செய்ய போகிறோம் இல்லையா, பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரியும் நம்ம செய்வோம். அடுத்தடுத்து வீடியோவை அந்த மாதிரியும் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்காக. ஒரு சிலது எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு நான் தான் சொல்கிறேனே, பசங்க வந்து பெருசானங்காட்டி வீடியோ எடுக்கிறதுக்கு வரமாட்டேங்கிறாங்க. நானே பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதுனால நிறைய இது வீடியோவை எடுக்கிறதே இல்லை. பாருங்க சூப்பராக இருக்கா. இப்போ இனி சைட்ல எல்லாம் போட்டுட்டு இது வந்து நெக்கில் ஃப்ரண்ட்டு முடிச்சிட்டேன். பாருங்க இது ஃப்ரண்ட் நெக்கு, ஸ்லீவு, பேக் நெக்கில் 2 எண்ணெய் போட்டிருக்கேன். பாருங்க அழகா இருக்கா, சூப்பராக வந்திருக்குங்க. என்ன ஒரே ஒரு இது அந்த லீஃப் மட்டும் க்ரீனாக ஆட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, இன்னும் அடிப்பொலியாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணிடலாம். பாய்.